இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பாஜக ஆரம்பத்துல இருந்து நாங்க தனிப்பெரும்பான்மையா 370 சீட்டும் கூட்டணியோட சேர்த்து 400 சீட்டு ஜெயிப்போம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஐபி ரிப்போர்ட்ல கூட்டணியோட சேர்த்து 190 சீட்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இது யார் உங்களுக்கு சொன்னான்னு தெரியல, கேட்கறதுக்கு காதுக்கு சந்தோஷமா இருக்குது. தேன் வந்து பாயுது காதுல. கண்டிப்பா முழுமையா பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் கூடி ஒன்று கூடி பிஜேபிக்கு எதிரான ஒரு கூட்டம் கூடியது. ராஜ்புட்ஸோட ஆமா. பட் அது மோடி அவர்கள் பிஜேபி எதிர்ப்பையும் தாண்டி இந்தியா அலையன்ஸ் மீது ஆரம்பத்துல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்க நிறைய பேசியிருந்தீங்க இல்லையா? இந்த நம்பிக்கை இப்போது ஏற்பட்டுருச்சா? ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு அண்டர் கரண்ட் இருக்குன்னு தான் சொல்றாங்க. இது 10 ஆண்டு மோடி ஆட்சியில வந்த சோதனைகள். மறுபடியும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா மக்களவை சீட்ஸ் எல்லாம் கம்மி பண்ண வாய்ப்பு இருக்கு சொல்றாங்க. டெல்லியில் வரக்கூடிய கவர்மெண்ட் பவர்ஃபுல் கவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா எல்லா அட்டூழியமும் நடக்கும். 1 நேஷன் 1 எலெக்ஷனை முதல்ல கொண்டு வருவாங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மோடி ஒருவேளை சிம்பிள் மெஜாரிட்டி 272 உட்காந்துட்டாருன்னா டே 1லேருந்தே அட்டூழியங்கள் ஆரம்பமாகும். இன் டர்ம்ஸ் ஆஃப் கொலிஷன் கவர்மெண்ட், கூட்டணி அரசு வருது பிஜேபி தலைமையிலன்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையும் உடனே புஷ். ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பாஜக ஆரம்பத்துல இருந்து நாங்க தனிப்பெரும்பான்மையா 370 சீட்டும் கூட்டணியோட சேர்த்து 400 சீட்டு ஜெயிப்போம் சொல்லிட்டு இருந்தாங்க. சமீபத்துல அவங்க அந்த 400 சீட் அப்படிங்கறத எதுவுமே பேசல. ஐபி ரிப்போர்ட், இன்டர்னல் சர்வே எல்லாம் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்குது. ஐபி ரிப்போர்ட்ல கூட்டணியோட சேர்த்து 190 சீட்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இது யார் உங்களுக்கு சொன்னான்னு தெரியல, கேட்கறதுக்கு காதுக்கு சந்தோஷமா இருக்குது. தேன் பாயுது காதுல. அவர்கள் நினைத்த மாதிரி வட இந்தியாவில் இல்லை என்றுதான் தகவல்கள் வருகின்றன. சிம்பிள் மெஜாரிட்டி இஸ் 272. அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்ற செய்திகள் வருகின்றன. இவற்றை நாம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, ஒதுக்கி தள்ளவும் முடியாது. ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா யூ ஹேவ் டு கீப் யுவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டுவாங்க. விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோடி 1.0ல 282, 2.0ல 303, 272 இஸ் தி மேஜிக் மார்க். சிம்பிள் லாஜிக், சிம்பிள் ஸ்ட்ரென்த். அதற்கான வாய்ப்புகள் இந்த முறை மிக மிக குறைவு என்றுதான் தகவல்கள் வருகின்றன. பட் நம்ம இதை பற்றி உறுதியாக பேச முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. மோடிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காது என்று உறுதியாக சொல்ல முடியாது. மோடிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று மட்டும்தான் நான் பேச முடியும். குஜராத் கம்ப்ளீட்லி பிஜேபிக்கு, மேபி 1 or 2ன்றாங்க. எனக்கு அது கூட நம்பிக்கை கிடையாது. 26ம் பிஜேபி தான் நான் நம்புறேன் குஜராத்தை பொறுத்த வரைக்கும். ஒடிசா அந்த மாதிரி யார் ஜெயிச்சாலும் ஆன்டி இந்தியா. ஏன்னா அங்கே நவீன் பட்நாயக் அண்ட் பிஜேபி, யார் ஜெயிச்சாலுமே ஆன்டி இந்தியா தான். கிளியர் ஸ்விங் அது. இந்த மாதிரி ஒரு 3-4 ஸ்டேட்ஸ் இருக்குது. பட் தேசிய அளவில் என்ன நடக்கும்ன்றதை நம்மளால கண்டிப்பாக கணிக்க முடியாது. இட் இஸ் அ வெரி வெரி டஃப் அண்ட் டிஃப்ரெண்ட் எலெக்ஷன். இட்ஸ் அ சேலஞ்ச் ஃபார் போல்ஸ்டர்ஸ்னுவாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 4 ஸ்டேட் நம்ம சொல்லியிருக்கோம். நீங்க குஜராத் கண்டிப்பா முழுமையா பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் கூடி ஒன்று கூடி பிஜேபிக்கு எதிரான ஒரு கூட்டம் கூடியது. ராஜ்புட்ஸோட ஆமா. பட் அது ரிசல்ட்ஸை ஆல்டர் பண்ற அளவுக்கு போகும்னு நான் நம்பல. ஓகே, நிச்சயமா நம்பல. அப்படி அதனாலதான் நான் சொன்னேன் 1 or 2 சீட்ஸ். நான் 26 நீங்க கம்ப்ளீட்டா 15, 10, 16, 12, 14, 13, 13 அல்லது 20, 6 அப்படிலாம் சத்தியமா கனவு காணாதீங்க. அங்கே அப்போசிஷனே இல்லை. லெட் அஸ் பி ஃப்ராங்க். ஸோ குஜராத்லாம் அதாவது ஒன் வே ஸ்விங் ஸ்டேட்ஸ் நம்ம சொல்லலாம். தமிழ்நாடு, கேரளா ஒன் வே ஸ்விங் ஸ்டேட்ஸ். குஜராத் ஒன் வே ஸ்விங் ஸ்டேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஜேபிக்கு சார்பு நிலையில். ஒரிசா அந்த மாதிரி ஒன் வே ஸ்விங் ஸ்டேட். மற்ற ஸ்டேட் எல்லாம் நீங்க அப்படி உறுதியாக சொல்ல முடியாது. இந்த 4 ஸ்டேட் தான் குரூஷியல் ஸ்டேட்ஸ். லாஸ்ட் டைம் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ண, பிஜேபி நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டேட்ஸ்ல ஒரே ஒரு ஸ்டேட்ல இந்த முறை அவங்க கூடுதலா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவுட் ஆஃப் 42, 18 ஜெயிச்சாங்க. திஸ் டைம் இட் மே கோ அப் டு 25 or 30. ஸோ ஒரு ஸ்டேட் அது எவ்வளவு தூரம் போகுதுன்னு தெரியல. ஸோ இவ்வளோத்த மீறியும் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்ல வர்றது என்னன்னா, கண்டிப்பா ஆல் இண்டியா லெவலில் நம்மளால எந்த ப்ரெடிக்ஷனும் கணிப்பும் கொடுக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். ஆங்கிலத்தில் சொல்றேன், யூ ஹேவ் டு கீப் யுவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். இவ்வளவு நீங்கள் சொன்னீங்க அந்த IB 190 அப்படின்லாம் சொல்கிறீங்க. எனக்கு கூட அந்த மாதிரி தகவல்கள் வருது. அமெரிக்கன் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் 220 கீழன்றான். பட் இது இத்தனையும் மீறி சிம்பிள் மெஜாரிட்டி பிஜேபிக்கு 272 கிடைச்சதுன்னா அதில் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை. அதற்கான சாத்தியம் கூறுகள் இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன். இன்னமும் லெட் அஸ் பி வெரி கிளியர். நான் பேசுவதில் எந்த முரண்பாடும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மோடி அவர்கள் பிஜேபி எதிர்ப்பையும் தாண்டி இந்தியா அலையன்ஸ் மீது ஆரம்பத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்க நிறைய பேசியிருந்தீங்க இல்லையா? இந்த நம்பிக்கை இப்போது ஏற்பட்டுருச்சா? ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு அண்டர் கரண்ட் இருக்குன்னு தான் சொல்றாங்க. இது 10 ஆண்டு மோடி ஆட்சியில வந்த சோதனைகள். இப்போ நம்ம அந்த 3 விஷயங்களை பேசணும் திரும்ப திரும்ப. ஜிஎஸ்டி,
இன்ஃப்ளேஷன், தட் இஸ் விலைவாசி உயர்வு, பெட்ரோலிய ப்ரைஸஸை வச்சு விலைவாசி உயர்வு, மூணாவது அன்எம்ப்ளாய்மெண்ட். இதை மூணையும் மீறி எப்படி மூணாவது தடவை இவங்க ஜெயிப்பாங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா இந்த மக்களை என்ன சொல்லுது, இவர்கள் மனிதர்களா இல்லை சோற்றால் அடித்த பிண்டங்களா என்ற கேள்விகள் தான் எல்லோரும் அறிவுள்ளவர்கள் மனதில் எழக்கூடிய கேள்வி என்று நாம் ஏற்கனவே பேசினோம். ஆனால் இதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி மோடி பிஜேபி ஹிந்துத்வாவையும் மோடி ஃபேக்டரியும் கொண்டு வருவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மோடி ஃபேக்டருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வாட் கேன் யூ சே, சாம்னு சொல்லலாம், பவர்னு சொல்லலாம், அல்லது வந்து மோடி ஃபேக்டருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஓட் புல்லிங் கெப்பாசிட்டின்றது கணிசமான அளவுக்கு குறையவில்லை என்பதுதான் உண்மை. இட் இஸ் நாட் பிஜேபி, இட் இஸ் மோடி ஃபேக்டர். அதனால தான் அவங்க மோடியை முன்னிறுத்துறாங்க திரும்ப திரும்ப. आपके बार மோடி சர்க்கார் தான் சொல்கிறாங்க, மோடிக்கா கேரண்டின்றான், பிஜேபிக்கா கேரண்டின்னு சொல்லலை. இது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கிடையாது. ஸோ அந்த மோடி ஃபேக்டர் அவங்களுக்கு கை கொடுக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை ஒதுக்கி தள்ள முடியாத நம்பிக்கை என்று தான் நான் பார்க்கிறேன். ஸோ திரும்பவும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஓப்பன் மைண்டடாக தான் இருக்க முடியும். யூ ஹவ் டு கீப் யுவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், அவ்வளோதான். சவுத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பிஜேபி எதிரான ஒரு அலை தான் வீசிக்கிட்டு இருக்கு இல்லையா? மறுபடியும் வந்து மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா தொகுதி மறுசீரமைப்பு மூலமா வந்து சவுத்தில் இருக்க ஸ்டேட்ஸோட மக்களவை சீட்ஸ்லாம் வந்து கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, கம்மியாகுதுன்னா நம்பிக்கை, அதாவது இந்த பார்லிமெண்ட்ல எண்ணிக்கை கூடும்பொழுது இப்போ வட இந்தியாவில் வந்து 50 சீட்டில் வந்து 11 சீட்டு கூடுதுன்னா நமக்கு குறைய வாய்ப்பு இல்லை. நமக்கு 1 சீட்டு கூடும், 2 சீட்டு கூடும், எந்த சீட்டும் குறையாதுன்றாங்க. சரி, அதில் ஆம்பிகுட்டி இருக்குது. அது எப்படி வந்து அவங்க வரையறுக்க போகிறாங்க என்னன்னு தெரியல. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன். இப்போ டெல்லியில் வரக்கூடிய கவர்மெண்ட் பவர்ஃபுல் கவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா எல்லா அட்டூழியமும் நடக்கும். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை முதல்ல கொண்டு வருவாங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மோடி ஒருவேளை சிம்பிள் மெஜாரிட்டி 272 வந்து உட்காந்துட்டாருன்னா டே 1லேருந்தே அட்டூழியங்கள் ஆரம்பமாகும். அதுக்கு தகுந்தாப்புல தான் வந்து புதிய நாடாளுமன்ற கட்டத்தில் வந்து 858 சீட் 858 சீட்டுன்றது அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளோட எண்ணிக்கை இப்போ நான் 39ன்றது நமக்கு 42 43 ஆகலாம். ஆனால் அவனுக்கு 80 வந்து 91 ஆகும். பட் இது எல்லாமே உங்களுக்கு வந்து மோடி என்ன நம்பர்ஸில் அங்கே வரப்போறாரா, அல்லது மோடி வராரா வரலையா, பிஜேபி வருதா வரலையான்றதை பொறுத்து. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கொலிஷன் கவர்மெண்ட், கூட்டணி அரசு வருது பிஜேபி தலைமையிலன்னா கண்டிப்பாக வந்து இது எல்லாத்தையும் உடனே புஷ் பண்ண முடியாது. இதெல்லாம் பேக் பேனருக்கு போகும். இல்லை ரெஜிம் சேஞ்சே வருதுன்னு வச்சுக்கோங்க, ஆட்சி மாற்றமே வருது, நமக்கு தெரியாது, என்ன வேணா நடக்கலாம். 2004 வந்து இந்தியா ஷைனிங் கேம்பெயினுக்கு பிறகு காங்கிரஸ் 144, பிஜேபி 137 வந்து 5 வருஷம் ஆண்டுட்டு 2வது 208 காங்கிரஸ், பிஜேபி 115, அந்த 10 வருஷம் ரன் பண்ணாங்க. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து நான் பிஜேபி கொலிஷன் கவர்மெண்ட் வருதுன்னா இந்த திட்டங்கள் எல்லாமே பின்னுக்கு போகும். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர்ஸ். ஸோ நம்ம இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் நம்ம பேச முடியும். அதே போல நேற்று உள்துறை அமைச்சர் கட்டடத்திலே வந்து ஒரு பகுதியில் வந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. முக்கியமான ஃபைல்ஸ்லாம் வந்து காணாமல் போயிருக்கு, எரிஞ்சு போயிருக்குது அப்படிங்கிற தகவல்லாம் வருது. பொதுவெளியில் பேசும்போது சிவா, கருத்துக்கள் எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரியை முன் வைக்கிறீங்க அப்படின்னா, ஐ மீன் கான்ஸ்பிரசி தியரினாலே அது வந்து நெகட்டிவ் கனோட்டேஷனு. இப்போ ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்க ஒரு தனிநபர் மேலேயோ, ஒரு அரசின் மேலேயோ, ஒரு கட்சி மேலேயோனா மஸ்ட் ஹேவ் சம் சாலிட் எவிடன்ஸ். நம்ம என்றைக்குமே இப்போ நான் வந்து தனிப்பட்ட முறையில் யாரையும் விமர்சனம் பண்ணி பேசுனதே கிடையாது. அந்த கட்சியை தான் நம்ம இப்போ பேசுகிறோம். ஒரு கட்சி தோக்குது, இப்போ ஏசி சண்முகம் தோக்குறாரு, சௌமியா அன்புமணி தோக்குறாங்கன்னா பர்சனலாக அவங்க மேலே நமக்கு எந்த விதமான கிரட்ஜும் கிடையாது. பாமகவை தான் நம்ம பேசுகிறோம். பாமகன்ற கட்சி வந்து எப்படி எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் பல்ட்டி அடித்து தன்னோட கொள்கைகளை தாரவாத்து இன்றைக்கி போய் பிஜேபியோட நிற்கிது. கடந்த 3 தேர்தலில் அவங்க என்ன பண்ணாங்க, 11th ஹவரில் எது அவங்கள உந்தி தள்ளுது. இப்போ இதையும் அன்புமணி மேலே இருக்க 2 எஃப்ஐஆரையும் பிரித்து பார்க்க முடியாது. சராசரி பாமக தொண்டன் பிஜேபியோட சேர்ந்து போக மாட்டான்றது உறுதியான கருத்து. அங்கே கூட இண்டிவிஜுவல் சௌமியா அன்புமணியையோ ஏசி சண்முகத்தையும் நம்ம பேசவே இல்லை. நம்ம அப்படி தான் நீங்கள் பாலிடிக்ஸை பேச முடியும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதோ டிஎம்கே ஐடி விங்கில் போட்டிருந்தாங்களாம். இது வந்து உள்துறை அமைச்சகத்தில் நேற்று ஏற்பட்ட அந்த தீ விபத்து அவங்க தோல்வியின் அறிகுறி, அவங்களே கொளுத்த ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் நான்சென்ஸ். அதில் இது வந்து இப்படிலாம் எலெக்ஷன் நேரத்தில் பேசுறதுன்றது பிளேயிங் டு த கேலரிஸ். அவங்க தலைவர்கள் யாரும் அதை பேசலை. திமுகவில் இருக்கக்கூடிய பொறுப்புள்ள தலைவர்கள் யாரும், கேண்டிடேட்ஸ் யாரும் அதை பேசலை. என்ன எவிடன்ஸில் நீ பேசுகிற நீ? ஸோ இது கிடையாது அரசியல். அப்படி யாராவது பேசினா நம்ம டிபேட் பண்ணலாம். அப்படி யாராவது பேசியிருந்தா டிபேட் பண்ணலாங்க. இவங்க ஐடிவிங்கில் அவங்க எதை வேணா எழுதுவாங்க. அவங்க அற்பத்தனமான கருத்துக்களுக்காக நாம் நம்முடைய நேரத்தை விரயமாக்க வேண்டாம் என்று நான் நம்புகிறேன். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. இவிஎம் மீது தொடர்ச்சியாக வந்து எதிர்க்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. விவிபேடை வந்து முழுமையாக எண்ணணும் அப்படிங்கிற வழக்கு நேற்று உச்சநீதிமன்றத்தில் வந்தது. நாளைக்கு வந்து அந்த வழக்கு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க இல்லையா? இது என்ன மாதிரி போகும்னு நினைக்கிறீங்க? 100% விவிபேட் கவுண்டிங் இஸ் இம்பாசிபிள். அதுக்கு நீ பேலட்டுக்கே போயிடலாம். இம்பாசிபிள் அது. நேற்று அதான் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா கேட்குறாரு. யார் இந்த ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா? உங்களுக்கு தெரியுமா அவரை பற்றி? அவங்க மாமா பேர் டாக்டர் HR கண்ணா. அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தார். எப்போன்னா இந்திரா காந்தி காலத்தில் 77, 75, 76. 1980 நியூயார்க் டைம்ஸ் பத்திரிக்கை இந்தியாவில் யாராவது ஒருத்தருக்கு செலவு வைக்கணும்னா அது ஜஸ்டிஸ் HR கண்ணாக்குன்னு எழுதினா. ஏன் தெரியுமா? எமர்ஜென்சியில் இந்திரா காந்திக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்தவர். அதாவது வந்து அடிப்படை மனித உரிமைகளை எமர்ஜென்சியில் ரத்து செய்யலாமா வேணாமான்னு ஒரு கேஸ் வருது. ஹேபியஸ் கார்பஸ்
ஹேபியஸ் கார்பஸை எமர்ஜென்சி அமலில் இருக்கும்போது அடிப்படை உரிமைகளை ரத்து பண்ணலாமா? ஹேபியஸ் கார்பஸ்ன்றது ஒருத்தனோட அடிப்படை உரிமை சம்மந்தப்பட்டது, உயிரோடு கொண்டு போய் நிறுத்தணும் கோர்ட்டு முன்னால். அந்த அடிப்படை உரிமையை ரத்து செய்யலாமா, ஹேபியஸ் கார்பஸையே ரத்து பண்ணலாமான்னும் போது 5 ஜட்ஜில் 4 ஜட்ஜு வந்து ரத்து பண்ணலான்னு தீர்ப்பு கொடுக்குறான். ஒரே ஒரு ஜட்ஜ் மட்டும் பண்ணக்கூடாது, அது ஜனநாயகம் செத்து போனதுக்கு சமம்னு அவர் செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம்ன்றது. அன்னைக்கு இந்திரா காந்தியை எதிர்த்து பேசுறதுன்றது இன்றைக்கி மோடியை எதிர்த்து பேசுறதுக்கு இணையான தைரியம் வேணும். அன்னைக்கு அந்த ஒரு காரணத்துக்காக அந்த ஜட்ஜி சீஃப் ஜஸ்டிஸாக வர வேண்டியவரை இந்திரா காந்தி காலி பண்ணுறாங்க. அவரோட மருமகன் தான் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணாவுக்கு அவர் மாமா முறை. அவர் அடுத்து சந்திரசூடுக்கு அடுத்து சீஃப் ஜஸ்டிஸாக வரப்போகிறவர் சஞ்சீவ் கண்ணா. அவர் கேட்குறாரு, பேலட் பேப்பர்ஸில் எப்படி நடந்தது முறைகேடுகள்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம், நீங்கள் மறந்துருக்கலாம், நான் மறக்கலன்றார். 60s 60 வயதுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது தெரியும், வாக்குச்சீட்டு முறை இருக்கும்போது இந்திய தேர்தல்கள் எப்படி நடந்ததுன்னு. இன்னொரு பாயிண்ட் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, பேலட் பேப்பர்ஸ் நீ எண்ணி தான் ஓட்டு போடணும், இந்த விவிபேடுனா விச் இஸ் பேலட் பேப்பர்ஸ், தேர்தல் முடிவுகளை அறிவிக்கிறதுக்கு 12 நாள் ஆகுன்றான். 12 நாள் ஆகுன்றாங்க. எப்படி சாத்தியப்படுன்றான்? ஜெர்மனிலலாம் இவிஎம்ஐ விட்டுட்டு பேலட் பேப்பருக்கு போயிட்டானோன்னா அது இன்னொரு ஜட்ஜு சொல்கிறாரு, தத்தான்ற ஜட்ஜு, எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு அங்கே, எவ்வளோ பாப்புலேஷனு? ஜெர்மனியோட பாப்புலேஷன் 6லேருந்து 7 கோடி. வெஸ்ட் பெங்கால் பாப்புலேஷன் இணையான பாப்புலேஷனு, அதை விட அதிகம் வெஸ்ட் பெங்கால் பாப்புலேஷன். இந்த முறை நம்முடைய வாக்காளர்களோட எண்ணிக்கை 97 கோடின்றாங்க. கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் வாக்களிக்கும் போது நீ 12 days ஆகுன்றாங்க எலெக்ஷன் கமிஷனு. ஸோ இவிஎம்ஸ் மேலே இந்த விவிபேட்ஸ் தான் இவங்க கேட்குறாங்க, இவிஎம் வேணான்னு கேட்கல. இந்த மனுதாரர்கள் எல்லாருமே விவிபேடை கவுண்ட் பண்ணணும்னு கேட்குறாங்களே ஒழிய மறுபடியும் பேலட் பேப்பருக்கு போகணும்னு பிரசாந்த் பூஷன் சொல்கிறாரு, அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ். அதையும் அவரும் வந்து வலியுறுத்த மறுக்கிறார். அப்போ தான் ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மற்ற நாடுகளில் இருக்க உதாரணத்தை இங்கே காட்டக்கூடாது, யூ டேக் லுக் அட் த பாப்புலேஷன் அப்படின்னு. 100 கோடி மக்கள் வாக்களிக்கக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக 12 நாள் மினிமம் உங்களுக்கு. ஐ டோன்ட் திங்க் அவங்க இப்போ 100% விவிபேடுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனை மீறி கோர்ட்டு போவாது இந்த நேரத்தில். நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார், பாஜகவே அவரோட தோல்வி ஒப்புக்கொண்டாலும் வந்து வட இந்திய ஊடகங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. ஊடகங்களோட செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது இந்திரா காந்தி அவர்கள் தோல்வி அடைந்த போது கூட வந்து சில மணி நேரங்களுக்கு அப்புறம் தான் உண்மையான வந்து நிலவரம் வெளிவருது. அந்த சிச்சுவேஷன் தான் இப்பவும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறது இல்லையா? அப்படி இது ஒதுக்கி தள்ள முடியாத விமர்சனம். இந்திரா காந்தி அவர்கள் 77 எமர்ஜென்சியை லிஃப்ட் பண்ணிட்டு எமர்ஜென்சியை விலக்கிக்கிட்டு தேர்தல் நடத்துறாங்க. ஆனால் அந்த எமர்ஜென்சியோட களச்சூழல் அப்படியே, அந்த அட்மாஸ்பியர் அப்படியே நிலவுது. அப்போ ஆல் இண்டியா ரேடியோவும் தூர்தர்ஷனும் தான், பேப்பர்ஸ்லாம் இருக்குது, பிரைவேட் டெலிவிஷனும் வெப்சைட் யூடியூபோ கிடையாது. இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்டு இந்திரா காந்தியே தோற்று போனாங்க, காங்கிரஸ் கட்சி தோற்று போனது. அந்த முடிவை அறிவிக்க 14 மணி நேரம் பிடித்தது இந்திய ஊடகங்களுக்கு. பிபிசி அவங்க தான் முதல்ல அந்த செய்தியை உலகத்திற்கு அறிவிக்கிறார்கள். பிபிசியோட மார்க் டோலி இப்பயும் இந்தியாவில் இருக்கார், அவருக்கு 85 வயசு ஆகுது. அவருக்கு வந்து பத்மஸ்ரீலாம் விருது கொடுத்தாங்க. ரொம்ப அற்புதமான மனிதர் அவர். அவர் தான் அந்த ஸ்டோரியை பிரேக் பண்ணுறாரு 77. இந்திய ஊடகங்கள் அச்சத்தின் பிடியில் கட்டுண்டு கிடந்தன. இப்போ அதை வந்து விவரம் அறிந்தவர்கள் இன்றைக்கி அதை பேசுகிறாங்க. ஒருவேளை பிஜேபி தோற்கடிக்கப்பட்டால், மோடி தோற்று போனால், அதாவது பிஜேபி தோற்று போனால் அந்த செய்தியை இந்திய ஊடகங்கள் வெளியிடுமான்னு. அதனால இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். 2015 பீகார் எலெக்ஷனில் நடந்தது, உங்களுக்கு தெரியும். பீகார் எலெக்ஷனில் 8 மணிக்கு கவுண்டிங் ஆரம்பித்து 10:30 மணி வரைக்கும் அவங்க பிஜேபி தோற்று போனதை சொல்லவே இல்லை உங்களுக்கு. அவங்க ஆர்ஜேடியும் ஐ திங்க் நிதிஷும் தான் வந்து லீடிங்கில் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த செய்தியையே வந்து அவங்க சொல்லலை. 10:30க்கு பிறகு தான் அந்த 2.5 hours பொறுத்தோம். வழக்கமாக ஒரு அசம்பிளி எலெக்ஷனில் 10 மணிக்கு 2 hours பிக்சர் கிளியர் ஆகிடும். 10:30 மணிக்கு மேலே தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஒப்பீனியன் போல்ஸில் எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக இருந்தாங்களோ ஆக்சுவல் ரிசல்ட்டை சொல்கிறதுலையும் அவ்வளோ ஒருதலை பட்சமாக இந்திய ஊடகங்கள் இருந்த ஒரு காலம். ஒரு உதாரணம் எதுனா 2015 பீகார் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன். அஃப்கோர்ஸ் அதுக்கு பிறகு நிதிஷ் பலமுறை பல்ட்டி அடிச்சு இப்போ அவர் பிஜேபியோட இருக்கார். அவர் வந்து அப்போ வந்து அவர் ஆர்ஜேடியோட இருந்தார். பிஜேபி தோக்குது பீகாரில், ஆனால் அந்த செய்தியை சொல்ல மறுக்குது ஊடகங்கள். இத்தனை எலெக்ஷன் கமிஷனே அதை சொல்ல மறுக்குது. இந்த முறை அப்படி நடந்ததுன்னா ஆச்சரியம் இல்லை. ஆனால் ரொம்ப நாளில் நீங்கள் உண்மையை மறைக்க முடியாது. 77 எமர்ஜென்சி திரும்புதுன்னா நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா முடிவு தானே முக்கியம். சொல்கிறதுக்கு 2 மணி நேரம் தாமதமாகலாம், 20 மணி நேரம் 24 மணி நேரம் கூட தாமதமாகலாம். மோடி தோற்கடிக்கப்பட்டால், பிஜேபி தோற்கடிக்கப்பட்டால் அது நல்லது தானே. அதனால் அந்த செய்தி தாமதமாக வந்தாலும் நல்ல செய்தியாக இருக்கும் பட்சத்தில் நாம் அதை வரவேற்கலாம். பட் மீடியா பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. அவ்வளோ தூரம் எலெக்ஷன் கமிஷன் ஒன் சைடடாக போயிட முடியாது. நீங்கள் கேட்குறது ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த கேள்வியின் சாராம்சமாக நான் புரிந்து கொள்வது என்னென்னா, இந்த அளவுக்கு ஊடகங்கள் வந்து எமர்ஜென்சியில் கூட வந்து ஆட்சியாளர்கள் காலடியில் விழுந்து கிடந்தது கிடையாது. எமர்ஜென்சியில் கூட இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாதிரி பத்திரிகைகள் முதுகெலும்புடன் எதிர்த்து நின்றன. இப்படி ஒரு அதுவும் தொழில்நுட்பம் இவ்வளோ வளர்ந்துருக்கக்கூடிய கட்டத்தில் வந்து எல்லாத்தையும் மோடி கண்ட்ரோல் பண்ணுறாரு, பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றது நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம். இப்போ நேற்று நடந்த இன்சிடெண்ட்டை பாருங்கள் நீங்கள். ட்விட்டரில் எக்ஸ் தளத்தில்
4 போஸ்ட்டை வந்து எடுக்க சொல்லியிருக்கான் எலெக்ஷன் கமிஷன். அது பிஜேபிக்கு எதிரான பதிவுகள். எலான் மஸ்க் அதை கண்டிச்சிருக்காரு. இது நாங்கள் ஒபே பண்ணுறோம், ஆனால் இது நாங்கள் எதிர்க்கிறோம். ஏன்னா கருத்துரிமை மீதான பிஜேபியின் கொடுந்தாக்குதல் என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமானதாக, அதாவது அதிபயங்கரமானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதில் எலெக்ஷன் கமிஷன் மோடி அரசாங்கத்தின் கை பாவையாக செயல்படுவதால் இந்த தொழில்நுட்பம் ஒரு பக்கம் உங்களுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டை யார் வேணால் எந்த கருத்தை வேணால் பதிவு பண்ணலான்னு அந்த வாய்ப்பை கொடுத்துருந்தாலும் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் மோடி அரசு இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு தூரம் தொழில்நுட்பம் கருத்துரிமையை என்ஷூர் பண்ணாலும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய கான்செப்டும் டெக்னாலஜியும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த அரசு மிரட்டல்கள் பயங்கரமாக இருக்குது. இப்போ அந்த ஐஃபோனில் கூட அந்த இது வந்தது பார்த்துருப்பீங்க நீங்கள். வந்து முந்திலாம் வந்து ஸ்டேட் ஸ்பான்சர்டு அட்டாக்னு வருமா, அதை எடுத்துகிட்டு இப்போ சாஃப்ட்வேர் மால்வேர் அட்டாக்னு போடுன்றானோ. என்ன அயோக்கியத்தனம் இது! கவர்மெண்ட்டே அட்டாக் பண்ணுதுங்க, அதை கிராக் பண்ண முடியாதுன்றது தான் ஐஃபோனோட அந்த சாஃப்ட்வேரோட ஸ்பெஷாலிட்டி. அதுக்காக தான் வாங்குறாங்க. அட்டாக் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணுறான். அவன் அலர்ட் பண்ணும்போது வந்து ஸ்டேட் ஸ்பான்சர்டுன்னு வந்துட்டு இருந்தது. இப்போ என்ன பண்ணுறதுன்னா ஸ்டேட் ஸ்பான்சர்டை எடுத்துகிட்டு மால்வேர் அட்டாக்னு போடுன்றான். எவ்வளோ அயோக்கியத்தனம் இது! ஆகவே இந்த பாயிண்ட் நல்ல பாயிண்ட். 77 இந்திரா காந்திக்கு நடந்தது. காங்கிரஸ் பார்ட்டி அன்னைக்கு தோற்ற பொழுது, இந்திரா காந்தியே தோற்ற பொழுது அதை சொல்லுவதற்கு இந்திய ஊடகங்கள் 14 மணி நேரம் எடுத்துக்கொண்டது மாதிரி இந்த முறை ஒருவேளை பிஜேபி மோடி தோற்கடிக்கப்பட்டால் அந்த செய்தியை எவ்வளவு விரைவில் இந்திய ஊடகங்கள் உலகத்திற்கு அறிவிக்கும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். நல்ல கேள்வி, அற்புதமான கேள்வி, ஆழமான பொருள் கொண்ட கேள்வி. என்னிடம் பதில் இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். உன் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சிவா. நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.